ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இருந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுமே பேசப்பட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஓட் சோரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் தான். இது தமிழில் சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் ஓட்டு திருட்டு. இந்த ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்தது யார் அப்படின்றப்ப பார்க்கும்போது ராகுல் காந்தி அவர்கள். அவர் என்ன சொல்றாரு அப்படின்றப்போ கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேலான இந்த ஓட்டிங்கில் ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது ஒரு கான்ஃபரன்ஸை போட்டு பல ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. கான்ஃபரன்ஸில் அவர் சொல்ல போகிற டைரக்டான ஒரு அலிகேஷன் என்னவா இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலுமே நடக்கிற ஓட்டிங்க்கு பின்னாடி பிஜேபியோட சில கோல்மால்கள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த கோல்மாலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷனும் இதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு அலிகேஷனா வச்சிருக்காங்க. ஸோ அப்போ லிட்டரலி பார்க்கும்போது பிஜேபி எல்லா எலெக்ஷன்லையுமே ஏதாச்சும் ஒரு கோல்மால் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு உதவி பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமை வெளியே கொண்டு வந்திருக்காரு மக்களோட பார்வையில். ஸோ இந்த ஒரு விஷயம் ஒன்னொன்னும் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு ட்ரூத்தா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் இந்த நார்த் பகுதியில் இருக்கிற எல்லா இடங்களிலுமே இந்த ஓட்டு திருட்ட பத்தியான ஒரு சில விஷயங்களை தான் நிறைய பேர் இன்னைக்கு பேசப்பட்டு இருக்காங்க. பட் இது தமிழ்நாட்டிலையுமே சவுத் இந்தியாலையுமே இது பெருசா வந்துட்டு யாருமே பேசல. ஸோ இது எக்ஸாக்டா வந்துட்டு ராகுல் அவர்கள் வந்து என்னதான் கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி தமிழ்ல ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி இந்த ஒரு வீடியோல 10 நிமிஷத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு இன்ஃபர்மேஷனா இந்த ஒரு வீடியோ இருக்க போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல தெரியாத பல விஷயங்களை நீங்க வெறும் 10 நிமிஷத்துல நம்மளோட சேனலை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கோங்க. முதல்ல இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ராகுல் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் எதுக்காக நடத்தப்பட்டது அப்படின்றது ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த ஒரு காரணம் என்னன்னா 2022 2023 இது வரைக்குமே கூட ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு கட்சி வேலையா பல மாநிலங்கள்ல வந்துட்டு போய்கிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு அவர் தொண்டர்களை பார்க்கும்போது அங்க கிடைக்கிற சப்போர்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இந்த ஒரு இடத்துல நமக்கு இவ்வளவு ஒரு பவர் இருக்கு, இந்த ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு இவ்வளவு வீக்கா இருக்கும் சொல்லி ஒரு கணிப்பு வந்துட்டு ஒரு தலைவருக்கு எப்பவுமே இருக்கும். ஒரு கட்சி தலைவருக்கு அப்படின்றது பார்க்கும்போது அந்த கட்சி தலைவர் ஏதாவது ஒரு இடத்துக்கு போறாரு, ஏதாவது ஒரு தொகுதிக்கு போறாரு, ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு போறாரு, ஏதோ ஒரு ஊருக்கே போறாரு அப்படின்றப்போ அங்க வந்துட்டு நம்ம கட்சிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு, நம்ம கட்சி சார்பில் நிற்கிற அங்க இருக்கிற கேண்டிடேட்க்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு இதுவை வந்துட்டு கணிக்க ஆரம்பிப்பாங்க எல்லா ஒரு கட்சி தலைவர். ஸோ இதே போலதான் இப்போ ராகுல் காந்தியுமே வந்துட்டு அவர் போகிற மாநிலங்கள்ல வந்துட்டு எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கங்க அவருக்கு கொடுக்கப்படுற வரவேற்பும் மரியாதையுமே அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். எந்தெந்த மாநிலங்கள்லாம் அவருக்கு வரவேற்பும் வந்துட்டு சப்போர்ட்டும் அதிகமா இருக்குன்னு சொல்லி அங்கேயுமே அது ஒரு கணிப்பா வச்சுக்கிறார். அதே போல எங்கெங்கெல்லாம் பெருசா எந்த ஒரு வரவேற்பும் இல்லாம பெருசா வந்துட்டு இங்க நமக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுதோ அந்த வீக்கான இருக்கிற இடங்கள்ல வந்துட்டு அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேண்டிடேட் கிட்ட அவர் பேச ஆரம்பிப்பார். ஸோ அப்போ ஒரு தலைவருக்கு பொறுத்த வரைக்கும், முக்கியமா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலங்கள்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், எந்த மாநிலங்கள்ல வீக்கா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கிளாரிட்டி அவருக்கு கிடைச்சிருக்கும். அந்த கிளாரிட்டி அடிப்படையில் ஒரு கணிப்பு வரும். ஒரு கணிப்பு வரும்போது அந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கு அவருக்கு அப்படின்றப்போ மகாராஷ்டிராவோட எலெக்ஷன் நடக்கும்போது அவர் தோத்துறாரு. எவ்வளவு உத்தரகாண்ட்லயுமே வந்துட்டு எலெக்ஷன் நடக்கும்போது அங்கேயுமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி பயங்கரமான சப்போர்ட் கிடைச்சது. பட் இப்போ என்னன்னா திடீர்னு தோத்துட்டோமே அப்படின்றது அப்பவும் ஒரு ஷாக் ஆகுது அவருக்கு. என்னடா இது, நம்ம எங்கெங்கெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாமே நம்ம தோத்துக்கிட்டு வரோமே, நம்மளோட கணிப்பு எப்படி மிஸ் ஆகுது, எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குதா அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ளேயே இருக்கிற நிர்வாகிகள் கிட்டேயுமே ஒரு விஷயங்கள் பேசப்பட்டது. அதே போல பிரஸ் கான்ஃபரன்ஸை வச்சுமே கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியுமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு புரியாத புதிராக ராகுல் காந்தி அவர்களுக்கு இருந்தது. ஸோ இதனால ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே தனியாக பிரிச்சாரு, நம்ம எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்கும் அது எல்லாமே தனியாக பிரிச்சார். அந்த சப்போர்ட்டா இருக்கிற இடத்துல ஒரு 4-5 இடத்த வந்துட்டு அவர் சூஸ் பண்ணிட்டாரு. அந்த 4-5 இடத்துல இருக்கிற ஓட்டர்ஸ் ஐடிஸுமே அதே போல அந்த ஓட்டர் லிஸ்ட்டுமே அதே போல சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்துட்டு நமக்கு தேவை. ஸோ இதுல வந்துட்டு நம்ம ஜெயிக்க வேண்டிய இடத்துல நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோமே, அது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி டைரக்டா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போயிட்டு ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறார். இந்த மாதிரி இந்த இடங்களோட ஓட்டர் லிஸ்ட் டிஜிட்டல் டேட்டாவுமே அதே போல சிசிடிவியுமே கொடுங்க அப்படின்னு சொல்லி. பட் அப்படி ஒரு விஷயம் கொடுக்கும்போது நம்ம வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஆப்வியஸ்லி அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்தில். ஸோ ராகுல் காந்தி அவர்கள் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற இல்லை, வெறும் ஆப்போசிஷன் பார்ட்டி மட்டும் தான். ஸோ அப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ரிஃப்யூஸ் பண்ணது எலெக்ஷன் கமிஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால அவருக்கு டிஜிட்டல் டேட்டாவும் கிடைக்கல, சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைக்கல, சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாலும் டிலேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால ராகுல் காந்தி என்ன ஒரு பிளான் பண்றாரு அப்படின்ற பட்சத்தில் நம்ம தலைமையிலே ஒரு டீம் அமைச்சு இந்த ஒரு டேட்டாவை நம்ம எடுக்க முடியுதான்றது ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு டீம் அமைக்கிறார். அந்த டீமுக்குள்ள வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருக்காங்க. அந்த 40 பேருக்கும் கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா
ஒரு 4-5 இடங்கள்ல வந்துட்டு நீங்க நான் சொன்ன ஒரு டேட்டாவை வாங்கிட்டு வாங்க, எத்தனை பூத் இருக்கு, அங்க அந்த பூத்துல வந்துட்டு யாரெல்லாம் ஓட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாஸை வந்துட்டு எடுக்க சொல்றாங்க. அதே போல எல்லாருமே பேப்பர் டேட்டாவை வந்து எடுத்துட்டு வந்து ராகுல் காந்தி கிட்ட அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போதான் வந்துட்டு அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவர் கணிச்ச மாதிரி நிறைய இடங்கள்ல அவருக்கு எதிராக ஸ்கேம் செய்யப்பட்டிருக்கு, ஓட்டிங்ல வந்துட்டு ஏகப்பட்ட தில்லுமுள்ளுகள் நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுது. இந்த ஒரு விஷயம் ஸ்கேமை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா டெஃபினட்டா இதை நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி என்ன பண்றேன்னா கம்ப்ளீட்டா ஒரு மொத்த பயோடேட்டாவுமே வந்துட்டு ரெடி பண்றாரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு ரிலீஸ் பண்றதுக்காக. ஸோ அந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்றப்போ, ராகுல் காந்தியா இருக்கிற நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன். ஸோ என்னோட அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், என்னோட தாத்தாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க. ஸோ இவங்க மத்தியில இருந்து நான் வந்ததுனால, நானும் ஒரு 20 வருஷமா இந்த பொலிட்டிக்கல் இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் இன்ச் பை இன்ச் என்ன விஷயங்கள் எதுக்கு பின்னாடி என்ன செய்யணும் அப்படின்றது தெரியும். உதாரணத்துக்கு எலெக்ஷன்ல என்ன விஷயங்கள் நடக்கும், அந்த எலெக்ஷனுக்கு பின்னாடி என்ன மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்கும் அப்படின்றதும் தெரியும். அதே போல ஒரு ஓட்டுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்றதுமே தெரியும். ஒரு ஆட்சி அமைச்சா அது எப்படி நான் நடத்தணும் அப்படின்றதுமே எனக்கு தெரியும். அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது என்னோட ஒரு கணிப்பு வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு சில மிஸ்மேட்ச் ஆனதுனால நான் வந்து ஒரு குழுவை அமைச்சேன். அந்த குழுல கிட்டத்தட்ட 40 பேர் இருக்காங்க. இந்த ஒரு 40 பேருக்கு நான் கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா, நான் சொல்றேன் நான் எங்கெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்றது நினைச்சு ஒரு கணிப்பை வச்சிட்டு இருந்த அந்த ஒரு இடத்துல எல்லாத்தையுமே இந்த 40 பேரை நான் அனுப்பி அங்க வந்துட்டு ஓட்டர்ஸ் டேட்டாவை நான் வந்து எடுக்க சொன்னேன். ஏன்னா நான் ஜெயிக்க வேண்டிய இடத்துல நான் தோத்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்கேம் இதில் நடந்திருக்குமான்றது ஒரு டவுட்டோட தான் நான் ஆரம்பித்தேன். பட் அது இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேமில் வந்து முடியும்ன்றது நான் நினச்சி பார்க்கல. கிட்டத்தட்ட நான் நினச்ச அந்த பகுதிகளில் வந்துட்டு ஒரு 4-5 பகுதிகளில் கிட்டத்தட்ட 1,250,000 ஃபேக்கான ஓட்டர்ஸ் இருக்கு. அப்போ நான் அனுப்பின வெறும் ஒரு 4-5 இடங்களை மட்டுமே கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேலான இந்த ஓட்டர் டேட்டா ஸ்கேம்ல இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இந்தியா முழுக்க எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸ்ல இந்த ஓட்டர் ஸ்கேம்ஸ் அப்படின்றது நடந்திருக்கும் அப்படின்றது நீங்க நினைச்சு பாருங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றாரு. அவர் கண்டுபிடிச்சப்பட்ட இந்த ஒரு 4-5 இடங்கள் இந்த 1,00,000க்கு மேலான இந்த ஓட்டர் ஸ்கேம்ஸ் இருக்குல்ல, அதுல என்னென்ன தெரியுமா ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஒருத்தர் வேற பேர்ல வந்துட்டு ஓட்டர் ஐடியா வந்துட்டு இது பண்ணியிருக்காரு. அதே போல ஆளே இல்லாத இடத்துல வெறும் காலியான கிரவுண்ட்ல ஒரு வீடு இருக்கிற மாதிரியும் அந்த வீட்டுல இவர் வந்துட்டு வசிக்கிற மாதிரியும் சில ஓட்டர் ஐடிஸ் வந்துட்டு இருக்கு. சில அப்பா அம்மா பேரே இல்லாம ஓட்டர் ஐடிஸ் இருக்கு, போட்டோவே இல்லாம இந்த ஓட்டர் டேட்டா லிஸ்ட்ல நாங்க சில விஷயங்களை எடுத்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க ஓட்டர்ஸ் டேட்டாஸை இங்க சரியான ஒரு விஷயமா இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி பிஜேபி நிறைய இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அலிகேஷன்ஸா வைக்கிறாங்க. இந்த ஒரு 1,250,000 ஓட்டர் அப்படின்னு சொல்லப்படுற டேட்டாவை 5 டைப்பா வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் தனித்தனியா பிரிச்சு சொல்றாரு. அது என்னன்றது நான் ஒன் பை ஒன்னா நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுல முதல்ல வந்துட்டு டூப்ளிகேட் ஓட்டர்ஸ். இந்த டூப்ளிகேட் ஓட்டர்ஸே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11,965 பேர் இருக்காங்க இந்த ஒரு 4-5 இடங்கள்ல மட்டும். இந்த ஒரு டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் என்ன விஷயம் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு பேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பேர் அஸ்கர் அப்படின்ற பட்சத்தில் என் ஃபேஸில் வந்துட்டு வேற ஒரு பேர் இருக்கும், அருண் இருக்கும். என் ஃபேஸ் இன்னொன்று ஒரு பேர் வந்துட்டு பாலா அப்படின்றது இருக்கும். ஸோ என் ஃபேஸை வச்சுட்டு பல பேர்ஸோட இந்த ஒரு ஓட்டர் ஐடி அப்படின்றது வந்துட்டு இந்த இந்தியா முழுக்க சுத்தம். ஆனால் நான் இருக்கிறது என்னமோ சென்னையில். அப்போ என்னோட ஓட்டர் அஸ்கர் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நான் சென்னையில் தான் நான் ஓட்டு போட முடியும். ஆனால் என் முகத்தை வச்சு வேற ஒரு பேரில் ஒருத்தன் பாம்பேல ஒரு ஓட்டு போடுவான். ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் ஃபேக் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் அப்படின்றது சொல்றது. ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட 11,965 ஓட்டர்ஸ் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. நாளைக்கு உங்களோட போட்டோலையுமே வேற பேர்ல எங்க வேணாலும் யார் வேணாலும் ஓட்டு போடலாம். ஆனா அது உங்களுக்கு தெரியவே தெரியும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றப்போ ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ் அப்படின்றது இருக்காங்க. இதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 40,009 ஓட் ஐடிஸ் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. இந்த ஒரு டேட்டா ரிப்போர்ட் என்ன அப்படின்றப்போ எக்ஸாக்டா இந்த ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ்னா நீங்க உங்களோட ஓட் ஐடி கீழே இருக்கிற அட்ரஸ்ல வந்துட்டு இந்தியாவிலே அப்படி ஒரு இடமே இல்லை. வெறும் காலி கிரவுண்டா இருக்கும். அந்த காலி கிரவுண்ட்ல ஒரு வீடு இருக்கிற மாதிரியும் அந்த வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கிற மாதிரியும் அந்த அட்ரஸ்ல நீங்க இருக்கிற மாதிரியும் ஒரு விண்பத்தை வந்துட்டு கிரியேட் பண்ணிருப்பாங்க. இதனால தான் இது ஃபேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்வாலிட் அட்ரஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓட்டர் ஐடிகள்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமே கிட்டத்தட்ட 40,000 பேருக்கும் மேல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டேட்டா ஓட்டர் டேட்டால வந்துட்டு லிஸ்ட் இருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் இருக்குன்ட்டு. மூணாவது வந்துட்டு பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ் அப்படின்றது. இது இருக்கிறதுல ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். என்ன அப்படின்றப்போ இதில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, ஒரு 1 BHK ஒன்று இருக்குது. அந்த 1 BHKல அந்த சிங்கிள் அட்ரஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட 80லேருந்து 100 பேர் ஒரே வீட்டில் வந்துட்டு வாழ்கிற மாதிரி ஒரு ஓட்டர் ஐடிஸை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு பல்க் ஓட்டர்ஸ் அண்ட் சிங்கிள் அட்ரஸில் இருக்கிற எத்தனை பேர் தெரியுமா? 10,452 ஓட்டர் டேட்டாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஓட்டர் டேட்டா 10,500 கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ஓட்டர் டேட்டாவில் ஒரு வீட்டில் 100 பேர் இருக்கிற மாதிரியும், இன்னொன்று ஒரு சின்ன ரூமில் வந்துட்டு ஒரு பேச்சுலர் ரூமில் கிட்டத்தட்ட 50 பேர் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ஃபேக்கான சில
பல்க் அட்ரஸில் இந்த மாதிரி ஓட்டர் டேட்டாஸை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ லிட்டரலி பார்த்தோம்னா ஒரு 10 ரூமில் ஒரு 100 பேர் வாழ முடியுமா, இல்லை 100 பேர் தான் தூங்க முடியுமா, உட்கார முடியுமா? ஆனால் அப்படி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இந்த ஒரு ஓட்டர் டேட்டாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. 4வது வந்துட்டு இன்வேலிட் ஃபோட்டோஸ். கிட்டத்தட்ட இது வந்து 4132 ஃபேக்கான இந்த ஒரு ஓட்டர் டேட்டா ரிப்போர்ட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த இன்வேலிட் ஃபோட்டோஸ் இது என்ன டைப் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு ஓட்டர் ஐடியில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ஓட்டர் ஐடி நீங்கள் தான் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஃபோட்டோ முக்கியம், அதுக்கப்புறமா உங்களோட பேர், அதுக்கப்புறமா உங்களோட அட்ரஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்படி ஃபோட்டோ இருக்கிறதே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி 4132 ஓட்டர் டேட்டாவில் வந்துட்டு ஃபோட்டோஸே இல்லையா. அப்படி ஃபோட்டோஸ் இருந்தாலும் ரொம்ப குட்டியாக கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டர் ஐடிக்கு ஃபோட்டோவே ரொம்ப முக்கியம். அப்போ நிறைய ஓட்டர் ஐடியில் ஃபோட்டோவே இல்லாமல் நிறைய பேர் ஓட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்றது அவரோட அடுத்த கேள்வியாக இருக்குது. ஸோ இதிலே தெரியுது இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேமாக வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே. ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்றப்போ ஃபார்ம் 6. இந்த ஃபார்ம் 6 வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இது என்ன ஃபார்ம் 6 அப்படின்றப்ப பட்சத்தில் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு 18 வயசு ஆகுது அப்படின்றப்ப பட்சத்தில் அந்த 18 வயசு முதல்ல ஓட்டு போடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இந்த ஃபார்ம் 6 முறையில் வந்துட்டு ஓட்டு போடுறதுக்கான ஒரு உரிமை கொடுக்கப்படும். அப்போ இந்த ஃபார்ம் 6ன்றது வெறும் ஃப்ரெஷராக முதல் வாட்டி போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இது அப்ளை ஆகும். அப்போ இந்த 18லேருந்து 20 வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஃபார்ம் 6 அப்ளை பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு 80 வயசு பாட்டிக்கு அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 33,692 ஓட்டர்ஸ் டேட்டாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 80 வயசு பாட்டியுமே அடங்குவாங்க, 50 வயசு ஆளுமே அடங்குறாங்க. இந்த மாதிரி 18-20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களே கிட்டத்தட்ட 33,692 பேருக்கு இந்த ஒரு ஃபார்ம் 6 மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ராகுல் காந்தி எங்கெங்கெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைச்சாரோ அந்த மாதிரி ஒரு 4-5 இடங்களில் எடுக்கப்பட்ட ஒரு டேட்டா. இந்த ஒரு டேட்டாவை வச்சுக்கிட்டு தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நீங்கள் இந்த அளவுக்கு எல்லாமே வந்துட்டு தலைகீழாக இருக்குது ஓட்டர் டேட்டா, ஒரு எலெக்ஷனுக்கு ஓட்டிங் ரொம்ப முக்கியம், ஒரு ஓட்டுமே முக்கியம், அந்த ஒரு ஓட்டிங்ல இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்குன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட டிஜிட்டல் டேட்டாவை கொடுங்க, நாங்கள் இதை வச்சு கம்பேர் பண்ணி, எங்ககிட்ட பேப்பர் டேட்டா தான் இருக்குது, உங்ககிட்ட டிஜிட்டல் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நாங்கள் கம்பேர் பண்ணிக்கிறோம். அதே போல் இந்த ஒரு ஸ்கேமில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் வேறு பேரில் ஓட்டு போடுறதும், அதே போல் வந்துட்டு ஃபோட்டோமே இல்லாமல் ஓட்டு ஐடியை வச்சு ஓட்டு போடுறதும், அதே போல் அட்ரஸே இல்லாத ஒரு ஆள் வந்துட்டு ஓட்டு போடுறதும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் எங்கெங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காரோ அந்தந்த பூத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்தீங்கன்னா அவர் தான் அது ஓட்டு போடுறாரா இல்லைன்னா அவர் பேரில் இருந்துக்கிட்டு வேற யாராச்சும் கள்ள ஓட்டு போடுறாங்கன்றது நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இதனால நீங்கள் டிஜிட்டல் டேட்டாவும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வெறும் ஒரு வாரத்தில் இதை வந்துட்டு இதுக்குள்ள ஸ்கேம் நடக்குதா இல்லைனா உண்மையிலே வந்துட்டு எல்லா எலெக்ஷனுமே முறையாக தான் நடக்குதா அப்படின்றது நாங்கள் கண்டுபிடிச்சிரோம்னு சொல்லி இதுக்காக தான் நான் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இந்த ஒரு டிஜிட்டல் டேட்டாவும் சிசிடிவி ஃபுட்டேஜும் கேட்டேன். பட் அவங்க கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிஜேபி எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்களோ இது வரைக்கும் இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஓட்டிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு திருட்டு ஏகப்பட்ட இடங்களில் நடக்குது. இதோட அடிப்படையில் இது வெறும் ஒரு 4-5 இடங்களே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேலே இந்த ஓட்டர் டேட்டாலாம் வந்துட்டு ஸ்கேமாக தப்பாக இருக்குது அப்படின்றப்போ ஒவ்வொரு மாநிலத்திலுமே இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் ஓட் ஐடிஸ் அப்படின்றது ஃபேக்காக இருக்கும், ஓட்டிங் டேட்டான்றது ஃபேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இதுக்கு பிஜேபி ஜெயிச்சதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் எலெக்ஷன் கமிஷனும் சில உதவிகளை பண்ணியிருக்கலாம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலிகேஷன்ஸ் ராகுல் காந்தி அவர்கள் வச்சிருக்காங்க. இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பெருசாக யாருமே இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை யாருமே பேசலை. ஸோ நம்ம இந்த ஒரு விஷயத்தை பேசியிருக்கோம். இந்த ஒரு வீடியோ மூலிமா நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்றதை நம்புகிறேன். நீங்கள் பல விஷயங்களை இந்த ஓட்டர் ஸ்கேமுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களை சுற்றி இருக்கவங்ககிட்டையும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களும் இந்த ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு பின்னாடியும் ஓட்டிங்க்கு பின்னாடியும் என்ன மாதிரி விஷயங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு, ராகுல் காந்தி அவர்கள் என்ன மாதிரி விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்காருன்றதை அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டும். இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்கக்கூடிய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ முக்கியமாக எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றப்போ லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஓட்டிங் ஸ்கேம் எக்ஸ்போஸ்ட், இந்த ஓட் சோரி அப்படின்னு சொல்லி இந்த திருட்டு ஓட்டு அப்படின்றது சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.